நாவி ஆப்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்க இல்ல பேலன்ஸ் செக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் நீங்க என்டர் பண்ணாதான் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ண முடியும் அண்ட் அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே நீங்க சென்ட் பண்ண முடியும். ஆனா இனிமேட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃபேஸ் ஐடி ஆர் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்றது மூலியமாகவே நீங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும், பேலன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். நம்ம யூபிஐ பின் நம்பரே என்டர் பண்ண அவசியம் கிடையாது. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல ஃபேஸ் ஐடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலியமாவே பாத்தீங்கன்னா பேமெண்ட் நீங்க பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நாவி ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் நாவியில் வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிப் பின் யூஸ் ஃபேஸ் ஐடி ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி வச்சிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவி ஆப்புக்கு எனபிள் பண்ணிடலாம். அப்படி எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்க. அந்த பின் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேஸ் ஐடினா ஃபேஸ் ஐடி நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். அப் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். 5000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் சென்ட் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபிங்கர் பிரிண்ட்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவி அப்ளை யாருக்காச்சும் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா ஃபேஸ் ஐடினா ஃபேஸ் ஐடி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பின் என்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் நம்பரை போட்டு தான் பேலன்ஸ் செக் பண்ணுவீங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வச்சு நீங்கள் பேலன்ஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். அதே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பேலன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாவியில் இப்போ தான் வந்திருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட நாவி ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த வீடியோ மூலியமாக நாவியில் இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.